بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 3வது அத்தியாயத்தில் 13 வசனங்களை முடித்துவிட்டு 14வது வசனத்தில் ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். அதில் என்ன பகுதி என்று கேட்டால், மனிதர்களுக்கு பெண்களை விரும்புவது, பிள்ளைகளை விரும்புவது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது. ஜுயின என்றால் ஒரு கவரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது, கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது என்னென்னலாம் ஆக்கப்பட்டிருக்குங்கிறதுல 2 விஷயத்தை நம்ம பார்த்துறோம். மினன் நிசாயி உல் பனீன. நிசாண்டா பெண்கள், பனீன என்றால் பிள்ளைகள். பிள்ளைகளில் பொம்பளை பிள்ளைன்னு அடங்கும். பனீன் என்பது ஆம்பளை பிள்ளையுடைய சொல்லாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளையும் தானே விரும்புகிறான் ஒரு மனிதன். அந்த பெண் பிள்ளைகளையும் அடக்கும் விதத்தில் என்ன செய்வாங்க, பிள்ளைகள்னு பொதுவாக சொல்லும்போது 2ஐயும் தான் எடுத்துக்கிறோம். அடுத்து 3வதாக ஒல் கனாத்தீரி. கனாத்தீர் என்கிற வார்த்தை கண்தரத்து என்ற ஒரு சொல்லுக்கு பன்மை. கண்தரத்து என்றால் குவியல். குவியல்னால் அப்படி குவிச்சு வைக்கிறோம்ல, அதை எண்ணி அடுக்காமல் குவித்து வைக்குதல் என்பதை என்னென்னு கேட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். குறைந்த அளவில் இருந்து அடுக்கி வைப்போம். தாறுமாறாக இருந்தால் குவிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ குவிக்கப்பட்டதுன்ற அர்த்தம். கனாத்தீர் என்றால் குவியல்கள். கண்தரத்து என்றால் குவியல், கனாத்தீர் என்றால் குவியல்கள். என்ன குவியல்கள்னால் அல் முகந்தரத்தி, குவிக்கப்பட்ட குவியல்கள். கனாத்தீர்னாலே குவியல்னு வந்துடுது. அதில் முகந்தரத்துன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு குவிக்கப்பட்டங்கிறான். குவிக்கப்பட்ட குவியல்கள். அது எண்ணத்திலிருந்து உள்ள குவியல் என்று சொன்னால் மின தஹபி, தங்கத்திலிருந்தும், உல் ஃபில்லத்தி, வெள்ளியிலிருந்தும். தஹபி என்றால் தங்கம், ஃபில்லத்தி என்றால் வெள்ளி. அப்போ தங்கம் வெள்ளியிலிருந்து குவிக்கப்பட்ட குவியல்கள். இதெல்லாம் பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. தங்க வெள்ளி குவியல்களை, தங்க வெள்ளி கொஞ்சம் அடுக்கி வச்சுருந்தான்னா, கொஞ்சமாக வச்சுருந்தா அடுக்கி வச்சுருப்பான். அது அவ்வளோக்கு அவனுக்கு கவர்ச்சியாக இருக்காது. குவியலாக இருக்குன்னு வைங்க, அள்ளி போட்டுமா மழை மாதிரி போட்டு வச்சுருக்கான்னு வைங்க. அப்போ என்ன செய்ய, டேய் நான் எவ்வளோ வச்சுருக்கேன் பார்த்தியா, அந்த மமதை, அந்த உள்ளுக்குள்ளே ஒரு இருமாப்பு ஏற்படும்ல, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி. இப்போ மனிதனுக்கு பெண்கள் பிள்ளைகள் மீது விருப்பம் இருக்கிற மாதிரி ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி ஒல் ஃபில்லத்தி, தங்கம் வெள்ளியிலிருந்து குவிக்கப்பட்ட குவியல்கள். குவியலுக்கு வெள்ளி குவியல், இந்த பக்கம் தங்க குவியல், அப்படி குவியலாக இருந்துச்சின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஹைலி, குதிரை. ஹைலுங்கிறது இந்த காலத்தில் வாகனம்னு வச்சுக்கிடலாம். அந்த காலத்தில் குதிரை தான் வாகனத்துக்கு உள்ளது. அந்த குதிரையை வைத்து கொண்டு மனிதன் கொஞ்சம் பெருமையெல்லாம் அடிப்பான். குதிரைக்கு பல தரப்பட்ட குதிரைகள் இருக்கிறது. உயர்தரமான குதிரைக்கு பல லட்சங்கள் ஆகும். அந்த குதிரை ஒருத்தன் வச்சுருந்தான்னு சொன்னால் அதை ரசிக்க, அதை விரும்புகிறான். அதுக்காக பல வருஷத்து உழைப்பை செலவழித்து அந்த குதிரையை வாங்குவான். அப்போ குதிரை என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு விருப்பத்தக்கதாக, அதில் அவரை கவரப்படுறான். குதிரை இருப்பதுன்னு இருக்குது, நமக்கு ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறான். அந்த குதிரைக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல் முசவ்வமத்தி. முசவ்வமத்தி என்று சொன்னால் அழகான குதிரைக்கு முசவ்வமான்னு சொல்லுவாங்க. இந்த முசவ்வமா என்பதற்கு பலரும் பலவிதமான அர்த்தங்களை சொல்கிறாங்க. அது அழகாக்கப்பட்ட குதிரைன்ற அர்த்தமாக இருந்தாலும் அது இந்த பஞ்சகல்யாணி குதிரை, அதாவது முகத்துலையும் 4 கால்கள்லையும் வெள்ளையாக இருக்கும், உடம்புலாம் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி குதிரைகளுக்கு தான் இது சொல்லுவாங்க என்று சில அறிஞர்கள் விளக்கம் தர்றாங்க. பொதுவாக அழகான குதிரை ஒரு அழகான பார்த்தவன ரசிக்கிற மாதிரி ஒரு குதிரை இருந்துச்சுன்னு வைங்க, அது ஒரு கவர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி உள்ள ஆமி, கால்நடைகள். எனக்கு 100 ஆடு இருக்குது, 50 மாடு இருக்குன்னு, 100 ஒட்டகம் இருக்குன்னா அது ஒரு பெருமை. அப்போ அதை விரும்புகிறது, ரசிக்கிறான்.
அதன் மனிதன் வந்து ஈடுபடுறான், லயித்து போகிறான். அப்போ இதெல்லாம் ஒரு கவர்ச்சி பொருளாக உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. உள்ள அண்ணாமி கால்நடைகளும் இது மாதிரி ஆக்கப்பட்டிருக்கிறது. உள் ஹரிசி பயிர்கள், எனக்கு 1000 ஏக்கரில் நெல் விளைஞ்சிருக்கு, 10,000 ஏக்கரில் புல் விளைஞ்சிருக்குமா. அப்போ இந்த விளைச்சல்களும் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பெருமை அடிக்கக்கூடிய ஒன்றாக, கவர்ச்சிகரமான விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் துன்யாவில் உங்களுக்கு கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்கிறான். திருப்பி ஒருக்கா முழுசாக படிச்சுட்டு வாங்க. ஜுய்யினலின் நாசி, மனிதர்களுக்கு கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. எது கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது? ஹுப்பு ஷஹவாத்தி, அதாவது விருப்பப்படுவதை விரும்புவது, ஆசைப்படுவதை விரும்புவது. ஷஹவாத்தி என்றால் ஆசைப்படக்கூடியவை. ஆசைப்படக்கூடியவைகளை வந்து விரும்புதல் என்பது ஒரு கவர்ச்சியாக மனிதனுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆசைப்படுபவை என்பதற்கு விளக்கம் தான் பிந்தி வர்ற எல்லாம். அதாவதுன்னு வச்சுக்கிறங்க, அந்த மின் போட்டு அதாவது என்றன்னு போட்டுக்கலாம். அதாவது மினன் நிசாயி பெண்கள், ஒல் பனீன பிள்ளைகள், ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினத் தஹபி ஒல் ஃபில்லா தங்கம் வெள்ளியிலிருந்து குவிக்கப்பட்ட குவியல்கள், ஒல் ஹைலில் முசவ்வமத்தி அழகான குதிரைகள், ஒல் அனாமி கால்நடைகள், ஒல் ஹர்சி பயிர் பச்சைகள், இவைகளெல்லாம் விரும்புவது மனிதனுக்கு ஒரு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. கவர்ச்சி ஆக்கப்பட்டாலும் இதிலையே வந்து சாஸ்வதம் நினச்சிடாத. இதெல்லாம் கவர்ச்சி தான், இதெல்லாம் அனுமதிக்கப்பட ஹராமெலாம் ஒன்றும் கிடையாது. இது கவர்ச்சியாக தான் ஆக்கப்பட்டிருக்கு, அல்ல தானே ஆக்கியிருக்கிறான். அது தங்கத்தை பார்த்தவொன்னே தங்கத்தை திங்க போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த தங்கம் இருந்தால் அது என்ன இருக்குது, நமக்கு ஒரு பெருமை. குதிரையிருந்து ஏறி போகிறது ஒரு பெருமை தான். ஏறி போகிறதுக்கு ஒரு குதிரையை வச்சுருக்கிறான், அதை வச்சா அதில் ஒரு பெருமை, ஒரு ஆசைப்படுறான், விரும்புகிறான். இதெல்லாம் விரும்புகிறது வந்து ஹராமாண்டா ஹராம் கிடையாது. இது எல்லாமே வந்து கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதுக்குரிய நெறிமுறை பிரகாரம் இருந்தால் இவை எல்லாமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். ஆனாலும் தாலிக்க இவை மதாவுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளாகும். மத்தான்னா வசதி, உலக பொருள்கள், ஆடம்பர பொருள்களாகும். தாலிக்க இவை மதாவுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் சுகபோக பொருள்களாகும். மத்தா என்று சொன்னால் ஒரு சுகபோகம் தரக்கூடிய பொருளுக்கு மத்தான்னு சொல்லுவாங்க. ஒரு மத்தான்னா பொருள்ன்ற அர்த்தம் என்ன பொருள், எந்த பொருள் வந்து நமக்கு சுகபோகமாக இருக்கிறதோ, ஒரு கவர்ச்சியாக இருக்கிறதோ, ஒரு விரும்பத்தக்கதாக இருக்கிறதோ, சொகுசுன்னு வச்சுக்கிறீங்களேன். தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இவைகளெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் சொகுசாகும், இந்த உலக வாழ்க்கையில் உள்ள வசதிகளாக இருக்கிறது. ஆனால் ஒல்லாஹு அல்லாஹ் ஆகிறவன் இந்தஹு அவனிடத்தில் இருக்கிறது ஹுஸ்னுல் மஆப், அழகிய தங்குமிடம் அங்கே இருக்கிறது. இதுதான் இது விரும்பத்தக்கதாக இருந்துட்டு போகட்டேன். ஆனால் இதுக்கு மேலே உள்ளது அல்லாட்ட இருக்கிறது. நீ என்ன தான் தங்க வள்ளி குவிச்சு வச்சுருந்தாலும் அதுக்கு மேலானது அல்லாவிடத்தில் இருக்கிறது. என்ன தான் வந்து பெண்கள் பிள்ளைகள்னு வச்சுருந்தாலும் அதையெல்லாம் மிஞ்சக்கூடியது அல்லாவிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கால்நடைகள் பயிர் பச்சைகள்ங்கிறியா, அதையெல்லாம் மிஞ்சக்கூடியது அல்லாவிடத்தில் இருக்கிறது. அப்போ தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இது இந்த துன்யாவுடைய வாழ்க்கையின் மத்தா என்று சொன்னால் சுகபோக பொருட்களாக இருக்கிறது. ஒல்லாஹு அல்லாஹ் ஆகிறவன் இந்தஹு அவனிடத்தில் இருக்கிறது ஹுஸ்னுல் மஆப். ஆபன்னா திரும்பினான்னு அர்த்தம். மஆபு என்றால் திரும்பும் இடம், திரும்பி செல்லும் இடம். ஆபங்கிற வார்த்தையிலிருந்து மஆபு என்பது அந்த மக்கான், இடத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்லு. ஆப என்றால் திரும்பினான், மஆபுன் திரும்பும் இடம். அங்கே நம்ம திரும்பி செல்ல போகிறோம், திரும்பி அங்கேருந்து வந்தால் நம்ம திரும்பி செல்ல போகிறோம். அப்போ ஹுஸ்னுல் மஆப் திரும்பி செல்லும் அழகான இடம் அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மூழ்குங்க, ஒரு அளவாக இருந்துக்கிறங்க. இந்த உலக வாழ்க்கைக்கு அதெல்லாம் தேவை தான். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இதை விட மேலானது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி, இது உலக வாழ்க்கைக்கு தேவையானது தான், தப்புலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்காக வேண்டி அதை இழந்துடாதீங்க. அப்போ அதை இழக்காத வகையில் தான் இதுகளை அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எதை அனுபவித்தாலும் இங்கே உள்ளதை அனுபவித்த காரணத்தினால் அங்கே உள்ளதை நம்ம இழந்துடுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிடக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் அற்பமான உலகத்து வசதிகள்,
அல்லாவிடத்தில் அழகான தங்குமிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் வந்து இந்த 14 வசனத்தை முடிக்கிறான். முடிச்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். ஏப்பா நீங்கள் உழைக்கிறதுலாம் காசுக்காக தான் உழைக்கிறீங்க, சொத்து பத்துக்கு தான் சேர்க்கறதுக்கு தான் உழைக்கிறீங்க, அதுக்காக தான் உங்கள் லைஃப்பையே நீங்கள் செலவழிக்கிறீங்க. இருந்தாலும் இதுக்கு மேலே ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் இருக்குது, ஓகே தான். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, ஆகிரத்தில் ஒன்று இருக்குதா, அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறங்க அப்படின்னு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள். சொல்லுங்கள்னாலும் சொல்லலாம், இது கேள்வி தான் அடுத்து வருது. அதனால் கேளுங்கள், கேள்வி கேளுங்கள். என்ன கேளுங்க? உன் நப்பிவுக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. நப்ப என்றால் அறிவித்தான், உன் நப்பிவு என்றால் நான் அறிவிக்கிறேன். அலிஃபு முதல்ல சேர்த்தோம்னு சொன்னால், அந்த ஹம்சா சேர்த்தோம்னா அது கொஸ்டின் மார்க்கு. அறிவிக்கட்டுமா, வரட்டுமா, போகட்டுமா, அந்த ஆண்டு சேர்க்குறோம்ல, அதுக்கு தான் அந்த அலிஃபு. குல் நபியை நீங்கள் கேளுங்கள், நப்பிவு, நான் அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு, நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, பி ஹைரிம் மின் தாலிக்கும், இதை விட மேலானதை. ஹைர் என்றால் சிறந்தது, மேலானது. மின் தாலிக்கும் என்றால் இதை விட, இப்போ சொன்னோம்ல, இதை விட மேலானதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா. இந்த இடத்துல இந்த மின் தாலிக்கன்னு வராமல் தாலிக்கும் ஏன் வந்திருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் வராது. பெரும்பாலும் நம்ம இந்த பாடம் நடத்திட்டோம். அந்த இஸ்முல் இஷாரா சம்பந்தமாக ஒரு பாடத்தை முந்தி ஆரம்பத்தில் நடத்தி இருக்கிறோம். பக்கரா சூராவுடைய துவக்கத்திலையும் இது பற்றிய சட்டத்தை விளக்கி இருக்கிறோம். இருந்தால் நாள்பட்ட காரணத்தினால் அதை சிலர் மறந்திருப்பீர்கள் என்பதற்காக வேண்டி இந்த தாலிக்கும் என்பதனுடைய பயன்பாட்டை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். இப்போ கும்டு உங்கள்னு ஒன்று வந்திருக்குல்ல, கும்டா உங்கள் தானே, உங்கள் நீங்கள், அப்படி தானே அர்த்தம் செய்யணும். அப்படி இந்த தாலிக்கவில் வரக்கூடிய சொல்லுக்கு அர்த்தம் செய்யக்கூடாது. தாலிக்க என்றாலும் அதுன்னு தான் அர்த்தம், தாலிக்கும் என்றாலும் அதுன்னு தான் அர்த்தம், தாலிக்கி என்று சொன்னாலும் இதுன்னு தான் அர்த்தம், தாலிக்குமா என்றாலும் அந்த ரெண்டு பேர், நீங்கள், உங்கள் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இதில் வராது. இஸ்முல் இஷாரா இருக்குல்ல, இஸ்முல் இஷாராவாக சுட்டி காட்டும் பெயர் சொல்லாக இருக்கிற தா என்ற வார்த்தையோடு தாலிக்க, தாலிக்குமா, தாலிக்கும், தாலிக்கி, தாலிக்குமா, தாலிக்குன்ன, இந்த 6க்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? இதுன்னு தான் அர்த்தம். அந்த குமாவுக்குள்ள அர்த்தம் கிடையாது. தாலிக்கண்டா உன்னுடைய இது, உங்களுடைய இதுன்ற அந்த அப்படிங்கிறதுக்கு அந்த கும்மு அந்த கவுக்குள்ள அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி தாலிக்கவில் லாமு இல்லாமல் தா மட்டும் போடுவாங்க. தாக்க, தாக்குமா, தாக்கும், தாக்கி, தாக்குமா, தாக்குன்ன, ஒரே அர்த்தம். என்ன அர்த்தம்? இது அல்லது அது. அப்போ இது அதுங்கிற அர்த்தம் தான் இந்த சொல்லுக்கு இருக்கிறது. அப்போ இந்த கும்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லமீருக்கு ஹிதாபுன்னு சொல்லுவாங்க. ஹிதாபு என்று சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த மவுஸை இருக்குது, இந்த மவுஸு தாலிக்கன்னா இந்த மவுஸ், இந்த மவுஸை ஒரு ஆம்பளை இருக்காரே முன்னாடி, அவருக்கு நான் சுட்டி காட்டுறேன், அவருக்கு தானே சுட்டி காட்டுறேன், அதனால் தாலிக்கன்னு சொல்லணும். தாலிக்கன்னா இந்த மவுஸுன்ற அர்த்தம். இந்த மவுஸை யாருக்கு நான் சுட்டி காட்டுறேன்? ஒரு ஆம்பளைக்கு சுட்டி காட்டுறேன். அப்போ தாலிக்க. ஒரு பொம்பளைக்கு நான் இதை சுட்டி காட்டுறேன், அதுவும் மவுசுன்னு தான் அர்த்தம். தாலிக்கி. இந்த மவுஸை ஒரு ஆம்பளைக்கு நான் சொன்னால் எப்படி சொல்லணும்? தாலிக்க, இதுன்னு அர்த்தம். அடே உனக்கு தாண்டா சொல்கிறேன், அந்த சேர்த்துக்கிறோம். இதே மவுஸை ஒரு பொம்பளைகிட்ட பேசுகிறீங்க, அப்போ தாலிக்கி, அந்த கீக்கின்னு அர்த்தம் கிடையாது. இந்த சுட்டி காட்டுறது ஒரு பெண்ணிடத்துலேன்னு அர்த்தம். 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மவுஸை நான் சுட்டி காட்டணும். தாலிக்குமா, உங்கள் இருவர்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ராவில் வரக்கூடிய லமீருக்கு அர்த்தம் செய்யக்கூடாது. அது எதுக்குரியது என்றால், யாரை நோக்கி பேசுகிறான் என்பதை காட்டும் அடையாளம். அப்போ தாலிக்குமா என்றால் இதுன்னு தான் அர்த்தம், இந்த மவுசுன்னு தான் அர்த்தம். ஆனால் நான் எத்தனை பேர்கிட்ட இதை பேசும்போது முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் இருந்தாங்கன்னா தாலிக்குமா, உங்கள் 2 பேருக்கு தான் சொல்கிறேன் இது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மவுஸை நான் சுட்டி காட்டுறேன், தாலிக்கும், இதுன்னு அப்பவும் அர்த்தம். அப்போ என் கும்மி அதுக்கு போட்டேன்,
நான் பேசும்போது எனக்கு முன்னாடி மூணு பேர் இருந்தாங்க, அல்ல அதை விட ஜாஸ்தியாக இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா தாலிக்கும், இந்த கும்மு இவர்கள் உங்கள் நீங்கள் அந்த மாதிரி கற்பனையே வரக்கூடாது. இந்த இதில் இஸ்முல் இஷாராவில் சுட்டு பெயர் இருக்குல்ல, அந்த இஸ்முல் இஷாராவில் வந்து தாக்க தாக்குமா தாக்கும், தாக்கி தாக்குமா தாக்குன்ன அப்படி சொன்னாலும், தாலிக்க தாலிக்குமா தாலிக்கும், தாலிக்கு தாலிக்குமா தாலிக்குன்ன என்று சொன்னாலும் அது எல்லாத்துலேயுமே அந்த லமீர் வந்து மீனிங்லெஸ், அதுக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தத்துக்கு அது சேர்க்கப்படவில்லை. எதுக்கு சேர்க்கப்படுது என்றால் யாரை நோக்கி பேசப்படுது என்று இதிலிருந்து விளங்கிக்கிறோம். இப்போ நிறைய ஆண்களுக்கு நான் சுட்டி காட்டினா தாலிக்கும், நிறைய ஆண்களுக்கு சுட்டி காட்டினால் தாலிக்கும், நிறைய பெண்களுக்கு இதை சுட்டி காட்டினா தாலிக்குன்ன. தாலிக்குன்ன என்ன அர்த்தம்? இது ஒரே அர்த்தம் தான். தாலிக்கு என்றாலும் இது தான், தாலிக்குமா என்றாலும் இது தான், தாலிக்கும் என்றாலும் இது தான் அர்த்தம், தாலிக்கி என்றாலும் இதான் அர்த்தம். அதே மாதிரி இது ஆண்பால் சொல்ல சுட்டி காட்டினா அப்படி. இந்த பொருள் பெண்பால் அரைச்சின்னு வைங்க, அப்போ என்ன செய்வோம்? தில்க ஒரு ஆம்பளைக்கு நான் சொல்கிறேன், இதை வந்து பெண்பாலாக பயன்படுத்துகிற ஒரு சொல்லுன்னு வச்சுக்கிறேங்க. அப்படி இருந்தால் தில்க இது ஒரு ஆள்கிட்ட நான் பேசுகிறேன்னு அர்த்தம். தில்குமா ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறேன்னு அர்த்தம், அதுக்கு அதே தான் அர்த்தம். தில்கும் தில்கி தில்குமான்னு இப்படி அந்த தாலிக்க தில்கன்னு இருக்குல்ல, அதே மாதிரி தானிக்குமா அப்படின்னு தாவோட நூறு சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்முல் இஷாராவை வந்து பல வகையில் சொல்லுவாங்க. அதில் என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு ஆள் எத்தனை பேரை நோக்கி பேசுகிறீங்க என்பதை காட்டும் அடையாளம். இது லமீர் அல்ல. தோற்றத்தில் கண்ணுக்கு தோற்றத்தில் அது லமீர்னால் அது நீங்கள்னு அர்த்தம் சேரக்கூடிய ஒரு சொல். ஆனால் அதுக்கு இது பயன்படுத்தலை. நீ என்று கூப்பிடுவதற்கு முன்னிலையில் பேசுவதற்கு பயன்படுத்தப்படவில்லை. அப்போ எதுக்கு பயன்படுத்தப்படுது என்றால், நம்ம ஒரு பொருளை சுட்டி காட்டுறோம் என்று சொன்னால் யாருக்கு சுட்டி காட்டுகிறோமோ அவர்களை வந்து அந்த இடத்துல புரிந்து கொள்கிற மாதிரி அந்த வார்த்தையை சேர்த்துடுறது. இப்போ பாருங்க, குல் உன் அப்பிவுக்கும், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவுன் அப்பிவுக்கும், கும்டு வருதா யாருக்கு? பலரை நோக்கி எல்லாம் பேசுகிறான். அவுன் அப்பிவுக்கும், உங்களுக்கு சொல்லட்டுமா, பிஹைரின் சிறந்ததை, மின் தாலி கும்டு தான் அங்கே சொல்லணும், மின் தாலிக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னாட்ட நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு வரணும். இது நப்பிவு கும்டு, அந்த கும்முக்கு அர்த்தம் இருக்கிறது. நப்பிவு கும்னு இருக்குல்ல, இந்த கும்மு வந்து லமீர், இந்த கும்முக்கு உங்கள் நீங்கள்னு அர்த்தம் செய்யணும். அப்போ இங்கே வந்துட்டதுனால அப்போ இந்த ஆட்கள்கிட்ட தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இது என்று நீங்கள் இஸ்முல் இஷாராவில் பேசுவதாக இருந்தால் இந்த கும்முக்கு தகுந்த மாதிரி தாக்கும் என்றோ தாலிக்கும் என்றோ நீங்கள் சேர்த்து பேசணும். மின் தாலிக்கும் என்றும் பேசலாம், மின் தாக்கும் என்றும் பேசலாம். அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவு நப்பிவுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, பிஹைரின் சிறந்ததை, மின் தாலிக்கும் இதை விட, உங்களின் இதை விடன்னு அர்த்தம் செஞ்சிடாதீங்க. சரியா? இந்த மாதிரி எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்துக்குமே என்னது இதே அர்த்தம் தான். இந்த தாலிக்கவுக்கு அந்த லமீருடைய அர்த்தம் கிடையாது. சரி, சிறந்ததை அறிவிக்கட்டுமா, நீங்கள் வந்து உலகத்தில் தங்கம் வெள்ளி குதிரை கால்நடைகள் பயிர் பச்சைகள் புள்ள குட்டிகள் பொண்டாட்டிகள்னு நீங்கள் நிற்கிறீங்க, இதெல்லாம் சரிதான். இதை விட மேலானதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, குல் நபியில் நீங்கள் கேளுங்கள், அவன் நப்பியுக்கும் பிஹைரி மின் தாலிக்கும், இதை விட மேலானதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுட்டு மேலானது அல்ல அறிவிக்கிறான். எப்படி? லில்லதீன இத்தகவ், லில்லதீன் அத்தகவ். இத்தகா என்று சொன்னால் அஞ்சினான்னு அர்த்தம். அது வக்காங்கிற வக்கையங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், அதுலேருந்து வந்தது தான் இத்தக்காங்கிறது. வக்கா என்பதை வந்து இஃப்த அலண்டு ஆக்குனீங்கன்னு சொன்னால் இவ் தக்காண்டு வரும். அதை வந்து மாவு ஏயா மாறிடுமா, கசர் இருக்கிறனால ஈத்தக்காண்டு வரும். அப்படி எங்கெல்லாம் அந்த ஏ வருகிறது அந்த இடத்துல அந்த ஏயையும் தேயா மாற்றிடுவாங்க. இத்தகா இத்தகா இத்தகையா இத்தகவ். இத்தகா என்றால் அஞ்சினான். அப்போ வந்து அல்லாவைன்னு வச்சுக்கணும், இத்தகவுல்லாஹன்னு அர்த்தம். அப்போ லில்லதீன தகவ், யார் அஞ்சுகிறார்களோ அல்லாஹன்னு அங்கே வச்சுக்கிறணும். யாருக்கு அஞ்சுறது? கழுத குதிரை நாய் சிங்கம் புலிக்கு அஞ்சுறது அந்த அர்த்தத்துக்காக இல்லை, அல்லாஹ் அஞ்சுறது தான். லில்லதீன தகவ், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்களுக்கு இதான் அந்த சிறந்தது. சிறந்தது அறிவிக்கணுமான்னு கேட்டாங்கல்ல, அந்த சிறந்ததை கேட்டுட்டு அறிவிக்கவும் செய்கிறாங்க. அவன்கிட்ட பதிலை எதிர்பார்க்கலை,
சொல்லி தரட்டுமா இந்த கேள்க அப்படின்னு சொல்லப்படுது. லில்லதி நத்தகவ் அஞ்சக்கூடியவர்களுக்கு இருக்கிறது இந்த ரப்பியும் அவங்களுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது ஜன்னாத்துன் சோலைகள் இருக்கிறது. ஜன்னத் என்றால் ஒருமை, ஒரு சோலை. ஜன்னாத் என்றால் சோலைகள். ஜன்னாத் என்றால் தோட்டந்துறவுகள், அந்த பசுமையாக இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஜன்னத்துங்கிறது. சொர்க்கங்கிற அர்த்தத்துலேயும் நம்ம சொர்க்கம் அப்படித்தானே இருக்கேன். துன்யாவில் உள்ள தோட்டத்துக்கும் ஜன்னத்து தான். நம்ம பெரிய தோட்டம் வச்சுருந்தோன்னு வைங்களேன், பூங்காக்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஜன்னத்து தான். சரியா? இது இங்கே வந்து சொர்க்கம்னு நம்ம செஞ்சுக்கிறோம். சொர்க்கம்னால என்ன அர்த்தம்? ஒரே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும், காய்கள் கனிகள் பழங்கள் பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் சொர்க்கம்ங்கிறது. சொர்க்கத்தில் அதான் இருக்குது. அதில் தங்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட மனிதனுக்கு ஈர்ப்பானது எது? அந்த பசுமை தான், அந்த கவர்ச்சி தான், அந்த ஜன்னத்துங்கிற தன்மை தான். ஒரு பக்கமாக பழம் இருக்கணும், காய் இருக்கணும், கனி இருக்கணும், பூ இருக்கணும், வகை வகையாக டிசைன் இருக்கணும், தரையெல்லாம் புல் விரித்த மாதிரி பசுமையாக இருக்கணும், வறண்டு போகாமல் அங்கே உள்ள தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே தான் நம்ம தங்குறதுக்கு இடம் இருந்தால் தான் அதுக்கு பேர் நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியும். அப்போ லில்லதி நத்தகோ அஞ்சக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது என்ன இருக்கிறது? ஜன்னாத்துன். இதுதான் வந்து எழுவாய். ஜன்னாத்து இருக்கிறது, ஜன்னத்து இல்லை, ஜன்னாத்துன். நிறைய தோட்டங்கள் இருக்கிறது. அந்த உள்ள ஜன்னத்துங்கிறதுக்கு பன்மையாக இருக்கிறதுனால அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு ஜன்னாத்து இருக்கிறதுன்னா, நிறைய பேர் இருந்தால் நிறைய ஜன்னத்து வேணும்ல. எனக்கு ஒரு ஜன்னத்து, உங்களுக்கு ஒரு ஜன்னத்துன்னா நிறைய ஜன்னாத்து வந்துடும்ல. ஒரு ஆளுக்கு சொன்னால் ஜன்னத்துன்னு சொல்லிடுவோம். ஒருத்தனுக்கு கொடுக்குற எல்லாம் சேர்ந்தானே ஒரு ஜன்னத்து. 2 பேர் கொடுக்குறாத ஒரு எல்லையை போட்டு இது உனக்குன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அப்போ ஜன்னத்து அணி ஆயிரும். அப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் நிறைய ஜன்னத்து. பன்மை அதுக்கு தான் வந்திருக்கு. ஒரு ஆளுக்கு அம்பட்டையும் கொடுக்குறதுன்ற அர்த்தம் இல்லை, கொடுத்தாலும் ஒன்றும் குறையாது. ஆனால் நிறைய பேருக்கு வரும்போது நிறைய தனித்தனி ஜன்னத்துகளாக தான் கொடுக்கப்படும். அதுக்காக வேண்டி இந்த ரப்பியும் ரப்பிடத்தில் இருக்கிறது ஜன்னாத்துன், அதாவது தோட்டங்கள் இருக்கிறது, சோலைகள் இருக்கிறது, இருக்கிறது என்று பழக்கத்தில் வந்துடுது. பன்மையாக சொல்லணும்ல. அப்போ சோலைகள் இருக்கின்றன. சோலை இருந்தாலும் அது எப்படிப்பட்ட சோலையாக இருக்கும் என்றால் தஜ்ரி. ஜரான்னா ஓடுறது, ஓடினான். ஜரான்னு என்ன அர்த்தம்? ஓடுறதுன்னா மனுஷன் ஓடுறதுக்கு மட்டும் கிடையாது. உருண்டு ஓடுவது, தவழ்ந்து ஓடுவது, தண்ணி ஓடுவது, எல்லாத்துக்கும் ஜரான்னு சொல்லுவாங்க. ஜரான்னு சொன்னால் நீங்களே ஓடுறீங்கன்னு வைங்க, அதுவும் ஜரா தான். ஒரு தண்ணியை ஊற்றி விட்றீங்க, அது ஓடுதுன்னு வைங்க, அதுக்கு பேரும் ஜரா தான். ஒரு வாய்க்காலில் தண்ணி வெட்டி விட்டணும் ஓடுதில்ல, அதுவும் ஜரா தான். அந்த குற்றாலத்தில் அருவியிலேருந்து தண்ணி ஓடுதில்ல, அதுவும் ஜரா தான். ஜரான்னா ஓடுறது. தஜ்ரி ஓடுகின்றன. மின் தகத்திகா அதன் அடிப்பகுதியில் ஓடுகிறது. அல் அன்ஹாரு நதிகள் ஓடுகின்றன. அதாவது சோலைகள் எப்படி இருக்கணும், அது அடியில் என்ன அந்த சோலை இருக்கும்ல, அது குடஞ்சிக்கிட்டு உள்ளன்னு அர்த்தம் கிடையாது. சோலைன்னு சொன்னாலேயே, ஜன்னத்துன்னு சொன்னாலேயே அது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி தான் மலை மாதிரி தான் இருக்கும். மலைகள் இருக்குல்ல, கொடைக்கானல் மலை, ஊட்டி மலை மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து அந்த மாதிரி அமைஞ்சால் தான் அது குளிர்ச்சியான ஒரு சோலையாகவும் இருக்கும். அந்த மாதிரி சோலையில் வந்து தண்ணி எங்கே இருக்கும்? கீழ்ப்பகுதியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடிப்பகுதியில். அடின்னு சொன்னால் எந்த ஒரு ஜன்னத்தும் சம மட்டத்தில் இருக்காது. எந்த ஒரு அல்ல சொர்க்கம்னு சொல்கிறான்ல, அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்னு கேட்டால் அது வந்து சம தரையில் இல்லாமல் இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் தான் என்ன இருக்கேன், அது பார்க்க தோட்டம்ங்கிற ஒரு கவர்ச்சி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி கீழே அந்த இறங்கு முகமான பகுதி இருக்குல்ல, அதில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருப்பதன் காரணமாக அந்த தரை வந்து பசுமையாகவே தண்ணிக்கு பாய்ச்ச தேவையில்லை. அது ஓடிக்கிட்டு இருந்தாலே போதும், இந்த இடம் பசுமையாக என்ன செய்யும் இருக்கும். தேவைப்பட்டால் பாய்ச்சிக்கிறவும் செய்யலாம். அப்போ அது கீழே ஆறுகள் ஓடணும்னு என்ன செய்யறாங்க, கீழே அந்த சொர்க்கம் இருக்குன்னு வைங்களேன், அதுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டு தண்ணி ஓடுதுன்னு நினைப்பாங்க. அப்படி அந்த கீழேன்னு அர்த்தம் இல்லை. அதன் கீழேன்னா கீழேங்கிறது 2 வகை இருக்கல. கீழே என்பது வந்து இந்த இருக்குது, இதுதான் ஒரு சொர்க்கம்னு வச்சுக்கிறீங்களேன். இது கீழேன்னு சொன்னால் இது கீழே குடஞ்சிக்கிட்டு இது கீழே இப்படியும் அர்த்தம் கொடுக்கலாம். இதில் என்ன கீழே இருந்தால் மறைஞ்சு போயிடும், ஒன்றுமே தெரியாது, அதில் ஒரு நன்மையுமே கிடையாது. கீழேன்னா இது மேலே இப்படி சைடு இறக்கு பகுதி இருக்குல்ல, அதனுடைய பள்ளத்தாக்கு பகுதி, அதில் தான் ஆறுகள் ஓடினா தான் ஆறு நமக்கு தெரியவும் செய்யும், அது கவர்ச்சியாகவும் இருக்கும். அது வந்து அந்த அந்த தோட்டத்துக்கு அது பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும்.
அப்போ அதன் கீழே ஆறுகள் ஓடும்ன்றா என்ன விளங்கிக்கிறேன்னு, எங்கெல்லாம் கீழே ஆறு ஓடுதுன்னு வருதோ, கீழே என்ன சொர்க்கம் மேலே இருக்குது, அது கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கேன், பாலம் கட்டின மாதிரி சொர்க்கம் இருக்குதுன்னு விளங்கிக்கிறக்கூடாது. அது சொர்க்கமாக இருக்கும். அதனுடைய அடிப்பகுதியில் கீழே என்ன இப்படி இப்படி இறங்கு முகமாக இருக்கும்ல, அந்த அடிப்பகுதியில் என்ன செய்ய சுற்றி ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஜன்னாத்துன், அவர்களுக்கு ஜன்னத்துகள் இருக்கின்றன. தஜ்ரி மின் தஹத்திஹா, அதனுடைய அடிப்புறத்திலே ஓடிக்கொண்டு இருக்கும். அல்ல அன்ஹாரு, நகரு என்றால் நதி, ஆறு. அன்ஹாரு, அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஹாலிதீன ஃபீஹா, அதில் நுழைந்தவர்கள் வச்சுக்கிறணும். ஹாலிதீன, நிரந்தரமாக இருப்பார்கள். யார்? அல்லதீன தஹலு, யார் அதுக்குள்ளே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் ஹாலிதீன. ஹாலிதுன்னு சொன்னால் அழிவே இல்லாத ஒரு நிலைமைக்கு ஹாலிதும்பாங்க. நிரந்தரம்னா உள்ளே நுழைஞ்சாங்கன்னு வைங்க, சாவோலாம் மாட்டாங்க. லா யமூத்து ஃபீஹா, நரகத்தில் போனால் கூட சாவ மாட்டான் இருக்குது. லா யமூத்து ஃபீஹா ஒலா யஹ்யா, நரகத்துக்கு போனால் கூட சாவவும் மாட்டான் வாழவும் மாட்டாங்கிறான்ல. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போனாலும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் இருந்துக்க, இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு இருந்துக்க, அப்புறம் வெளியேறின்னு நல்லா சொல்லுவானா? போனது தான். அது உள்ளே நுழைஞ்சிட்டோம் என்று சொன்னால் அந்த அந்த சோலைகளில் வசித்து கொண்டு, அது இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. வேறு இடங்களில் திண்டுகள் போடப்பட்டிருக்கும், கட்டில்கள் இருக்கும், சயனித்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி தங்க கூடை, வெள்ளி கூடையில் வந்து தண்ணீர்கள் பாத்திரங்கள்லாம் தரப்படும். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கும், மாளிகைகளாக இருக்கும், அதெல்லாம் இருக்கிறது. அது போக இந்த தோட்டத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் முக்கியமான அம்சம் வந்து அது பர்மனண்ட். அது ஹாலிதீன, அவர்கள் நிரந்தரமாக இருக்கும் நிலையில் இருப்பார்கள். ஃபீஹா, அந்த ஜன்னத்தில் சொர்க்கத்தில் வந்து பர்மனண்ட்டாக உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு காலக்கெடு கிடையாது, மூத்தே கிடையாதுல. ஒரு நம்ம மரணித்த பிறகு நம்மளை எல்லாம் எழுப்பி அங்கே அனுப்பிட்டான்னு சொன்னால் முடியும், அவ்வளோதான். அது எவ்வளோ நாளைக்கு இருப்போம்? எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருப்போம், அது கணக்கே கிடையாது. அதுக்கு இன்னொருக்கு அழிச்சு விட்டு படைக்குவான்ட்டு அதுவும் கிடையாது. இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், இருந்துக்கிட்டே சந்தோஷமாக ஜாலியாக இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஹாலிதீன ஃபீஹா, அதில் வந்து நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு விஷயம் இது சிறந்தது தானே. இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் நிரந்தரமாக இருக்குதா? இந்த தோட்டங்களில் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? இல்லை. ஆனால் என்ன இருக்குது, சும்மா ஒரு சின்ன ஒரு 2 கிரவுண்டு இடத்த வாங்கி வச்சுட்டு பெரிய இது மாதிரி பெருமை அடித்து திரிகிறாங்க. இது பெரிய தோட்டமே கிடச்சிருக்கு, அதில் நிரந்தரமாக வர இருக்கிறது, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஹாலித் நபி அடுத்து அஸ்வாஜும் முத்தஹரத்துன், பரிசுத்தமான வாழ்க்கை துணைகள், ஜோடிகள். ஜவுஜ் என்றால் ஜோடி, அதுக்கு பன்மை வந்து அஸ்வாஜ். அஸ்வாஜுன், ஜோடிகள் இருக்கிறார்கள். முத்தஹரத்துன், பரிசுத்தமாக்கப்பட்ட ஜோடிகள் இருக்கிறார்கள். அங்கே போனீங்கன்னா பரிசுத்தமான ஒரு ஜோடின்னு நல்லா சொல்லி காட்டுறான். பரிசுத்தமான ஜோடின்னு சொன்னால் இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோடியாக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பரிசுத்தமானவன்னு சொல்ல முடியுமா? உடம்பு பூரா மலத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், சிறுநீரை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அதை வெளியேறக்கூடிய நிலையிலையும் கழுவக்கூடிய நிலையிலும் இருக்கிறார்கள். அது வந்து பரிசுத்தம்னு கிடையாது. அதே மாதிரி வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் அதில் இருந்தும் சில ஒரு கசடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மூக்குசளி வந்துக்கிட்டே இருக்கிறது, எச்சி வந்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து தூய்மைக்கு இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். பரிசுத்தம் என்று சொல்லவே முடியாது. ஆனால் அங்கே போனோம்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால், என்னத்தை சாப்பிட்டாலும் சரி தான், அதில் மலம் வராது. அது உள்ள ஜீரணமாயி அப்படி வரணும், அப்படி கிடையாது. சாப்பிட்டோன்னே அது உடம்புக்குள்ளே போகும், அவ்வளோதான். அது அப்படியே எரித்து சாம்பலாக்குமோ என்ன செய்யணும்னு தெரியாது. அதில் வந்து என்ன செய்யாது, கழிவுகள் உற்பத்தி ஆகாது. எவ்வளோ தண்ணியை குடித்தாலும் சரி, எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, அதில் மூக்கு சிந்துறதும் கிடையாது. அதே மாதிரி வந்து மாதவிடாய் கிடையாது, விந்து வெளிப்படுவதில் கிடையாது, எதுவுமே கிடையாது. பரிசுத்தமான ஜோடிகள். ஆண்களும் பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள், பெண்களும் பரிசுத்தமானவர்களாக இருப்பார். ஒருத்தர் ஜோடியை கொடுத்துருவான். அந்த ஜோடியில் வந்து இன்றைக்கி பரிசுத்தம் இல்லாமல் இருந்து கூட அந்த ஜோடியை மனிதன் விரும்புகிறான்ல, ரசிக்கிறான்ல. அங்கே இல்லாமல் பரிசுத்தமாக இருந்தால் எவ்வளோ ரசிப்பாக இருக்கும். அது பரிசுத்தமான ஒரு ஜோடியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதை சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கும் அது மாதிரி ஜோடிகள் கிடைக்கிறவங்க பரிசுத்தமானவங்க தான் கிடப்பாங்க.
மேலும் ஒரு ரிதுவானும் மினல்லாஹி, இது எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ்விடமிருந்து ஒரு திருப்தி வேறு இருக்குது. அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு கிடைக்குது. அல்லாஹ் வந்து உன் மீது திருப்தி அடைகிறான். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றால் என்ன அர்த்தம்? ஒரு பெரிய தலைவனுடைய திருப்தியை நம்ம பெற்றோம்னு சொன்னால் கேட்குறதெல்லாம் தருவானே, நினச்சதெல்லாம் தருவானே, நம்மளை வந்து கவலைப்பட விட மாட்டானே. அப்போ எல்லாத்தையும் அடக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு ரிலுவான் என்ன பொருந்தி கொண்டான்ங்கிறோம்ல, பொருத்தம். ஒரு ரிலுவானும் மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து பொருத்தமும் இருக்கிறது, பொருந்தி கொள்ளுதலும் இருக்கிறது. அல்லாஹு இறைவன் பசீரும் பில் இபாத், அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அடியார்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான்டா, நீ செய்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு இந்த தங்கம் வெள்ளிக்கு ஆசைப்பட்டு அதை இழந்துராத வகையில் இதை அனுபவிச்சிக்க. இதை விட மேலானது ஒன்று இருக்குங்கிற யாபத்தில் இருக்கணும். இது என்ன ஒரு காரியத்தை நீ அனுபவிக்கிறா இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்குள்ள விஷயந்தான். ஆனால் இதுக்கு மேலே அப்பன்லாம் இருக்கிறது நமக்கு மறுமையில் அப்படின்ற அடிப்படையில் தான் நீ என்ன செய்யணும், கவனிக்கணும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். இதை விட மேலானதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இது 15 முடிஞ்சிருச்சு. அடுத்து 16வது வசனம் என்னன்ட்டு நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.